அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதன் எழுதிய தலைவிதி. புதன் வக்ரகதியில் மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலைக்கு மாறுவதால் எச்சரிக்கை அனைத்திலும் தேவை. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட புதன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. இந்த வேளையில் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு நீச்சம் பெற்றும் மேலும் வலு விளக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான தோஷங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் கும்பராசிக்காரர்களுக்கு. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதீதமான நட்பை செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான். அது மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் எழுதிய தலைவிதி எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அவர் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் பல்வேறு விதமான பணிகளை சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். ஆனால் தற்போது அவரது நீச்ச ராசியான மீன ராசியில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் 30/3/2024 முதல் மேலும் வலுவிழந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இதன் காரணமாக மார்ச் 30ஆம் தேதி முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று பல்வேறு விதமான பணிகளை உறுதிப்படுத்துகிறார். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருந்தார் என்றால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக அவற்றை கடந்து அவற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப்ப சிக்கல்கள் போல் சிரமங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட புதன் 30ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம், தேவையில்லாத வீண் வாக்குவாதம், பகை உணர்ச்சி, வெறுப்பு போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதை செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்கள் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து அதிக எச்சரிக்கையும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரனை பார்க்கிறாருங்க. சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். புதனின் பார்வையில் பல கிரக நிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் 5 கிரகங்களை சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளை சமகிரகமாக தன்னுடைய பார்வையால் புதன் பார்க்கிறார். ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் சனி தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராகு கேதுவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறது. புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். இப்படி முரண்பாடான ஒரு தொடர்பை கொண்டிருப்பதால் தான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக நவ கிரகங்களிலே
நிலையிலேயே புதன் பார்க்கப்படுகிறாருங்க. இப்படிப்பட்டவர் வலுவிழந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல கல்வி, போதிக்கும் ஆற்றல், வளர்ச்சி, இயல், இசை, நாடகம், கணிதம், அறிவியல், ஜோதிடம், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் தற்போது சாதகமற்றிருப்பதால் இதுபோன்ற திறமைகள் வெளிப்படுவதில் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன். எனவேதான் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது. உணர்ச்சி வசப்படுவதாலும் அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை காரணமாக சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன். இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதன் மிக வலுவாக தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நீட்சம் பெற்றும் வலுவிழந்தும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளை திட்டமிடும் போது பாதிப்புகளும் தோஷங்களின் காரணமாக தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையையும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதனும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறைக்கு உரித்தான போட்டியும் பொறாமையும் பகை உணர்ச்சியும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக புதன் உறுதிப்படுத்துகிறார். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் சில நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ராகு, புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகள்ல அதீத கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. தேவையற்ற வாக்குறுதிகளை அளிப்பதால் சில சிக்கல்ல மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மதிப்பெண் சிதறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மற்றும் கவனச்சிதறலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கல்வி சார்ந்த விஷயங்களில். எனவே சற்று கவனம் தேவை. விவசாயம் சார்ந்த பணிகள் கூடுதல் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும். கும்பராசிக்கார பெண்மணிகள் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதால் தவறான முடிவுகளாக மாறுவதற்கான சூழ்நிலை உண்டு. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.